என் பெயர் ஆர்த்தி. எனக்கு 26 வயதாகிறது. நான் ஒரு கிராமத்தில் வசித்து வருகிறேன். நாங்கள் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு பக்கத்து கிராமத்திலிருந்து ஒருவரை பார்த்து திருமணம் செய்து வைத்தார்கள். எங்களது திருமணம் வீட்டில் பார்த்து செய்து வைத்த திருமணம்தான். ஆனால் என் கணவன் நாங்கள் காதல் திருமணம் செய்தது போல என்னை அன்பாகவும் பாசமாகவும் பார்த்து கொண்டார். அவர் பெயர் ராதாகிருஷ்ணன். அவருக்கு 33 வயது ஆகிறது. நாங்கள் எங்கள் கிராமத்திலேயே ஒரு பெட்டிக்கடை வைத்து அதில் வரும் வருமானத்தில் வாழ்ந்து வந்தோம். இப்படியே போக ஒரு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. மூத்ததாக ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு சந்திரன் என்று பெயர் வைத்தோம். இரண்டாவதாக பெண் குழந்தை பிறந்தது. அவளுக்கு காவியா என்று பெயர் வைத்தோம். நாங்கள் இப்படியே 6-7 வருடமாக கிராமத்திலேயே வசித்து வந்தோம். அங்கு எங்கள் குழந்தைகள் படிப்பதற்கு பள்ளிக்கூடங்கள் கிடையாது. அவர்கள் பேருந்து மூலம் 15 கிலோமீட்டருக்கு மேல் போய்தான் படித்து வரவேண்டிய சூழ்நிலை அமைந்தது. இதனால் எங்கள் குழந்தை வாழ்க்கை மற்றும் அவர்களின் எதிர்காலத்தை மனதில் கொண்டு நாங்கள் இருந்த வீட்டை விற்றுவிட்டு நகரத்திற்கு சென்றோம். அங்கே ஒரு வீட்டை வாங்கி அங்கு எங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தோம். இருக்கும் பணத்தை வைத்து அங்கேயே ஒரு மளிகை கடையை ஆரம்பித்தோம். இப்படியே வாழ்க்கை சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது. நகரத்திற்குச் சென்று 6 வருடமும் ஆனது. ஒருநாள் எதிர்பாராத விதமாக எங்களது மளிகை கடைக்கு பொருட்கள் வாங்கச் சென்ற எனது கணவன் சாலை விபத்தில் இறந்துவிட்டார். எனது வாழ்க்கையே கேள்விக்குறி ஆனது. நிலை தடுமாறி நின்று கொண்டிருந்தேன். அவரை விட்டு இந்த நகரத்தில் என்ன செய்ய போகிறேன் என்று நினைத்து கலங்கி போனேன். நான் எனது குடும்பத்தில் தனி ஆளாய் ஆனது போல தோன்றியது. ஆனாலும் என் குழந்தைகளுக்காக நான் வாழ வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. என்னுடைய குழந்தைகளை நான்தான் வளர்க்க வேண்டும். அவர்களை பெரிய ஆளாக ஆக்க வேண்டும் என்று வைராக்கியம் என் மனதில் தோன்றியது. அதனால் என் கணவன் நினைப்பில் மூழ்கி போயிருந்தாலும் அந்த வைராக்கியம் என்னை என் குழந்தைகளுக்காக வாழ வைத்தது. யாரும் இல்லாமல் தனி ஆளாய் அந்த கடையை நான் நடத்தி வந்தேன். இப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்க என்னுடைய 2 பிள்ளைகளும் வளர்ந்து பெரிய ஆளாக ஆகிவிட்டார்கள். என்னுடைய பையன் பெரிய படிப்பை படித்துவிட்டு பெங்களூரில் ஒரு நல்ல தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்தான். என்னுடைய பெண்ணையும் நல்ல படிப்பை படிக்க வைத்து அவளுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். பின்பு சந்திரனுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டு அவன் தன் மனைவியை தன்னுடன் அழைத்துச் சென்று வேலை பார்க்கும் இடத்தில் அங்கேயே ஒரு வீடு எடுத்து இருவரும் இருந்து கொண்டார்கள். இப்படியே போக என்னை விட்டு என் மகனும் வெகு தூரத்திலிருந்து வேலை செய்தான். எனது மகளும் திருமணமாகி அவள் கணவன் வீட்டிற்கு சென்றுவிட்டாள். நான் மட்டும் தனிமையிலிருந்து அந்த கடையை பார்த்து கொண்டேன். அவள் இத்தனை நாள் அன்பை கொடுத்து வளர்த்த மகன் மற்றும் மகள் இருவரும் தன்னை விட்டு பிரிந்து போனதை நினைத்து மனவேதனை அடைந்தாள். தனது மகனிடம், என்னால் இந்த தனிமையை போக்க முடியவில்லை. நான் உனக்கு துணையாக அங்கு வந்து ஒரு வீடு பிடித்து உன்னுடன் இருந்து கொள்ளவா என்று கேட்டாள். ஆனால் அவருடைய மகன் சந்திரன் தன் மனைவியுடன் சந்தோஷமாக இருப்பதற்கு இடையூறாக இருப்பார்கள் என்று யோசித்து சந்திரனும் தன் மனைவியும், நீங்கள் அங்கேயே இருக்கலாம். உங்களுக்கு தேவையான பணத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார்கள். நீங்கள் கடையை கூட நடத்த வேண்டாம். அதை பார்த்து கொள்வது உங்களுக்கு கஷ்டமாயிருக்கும். நீங்கள் வீட்டிலேயே இருங்கள். உங்களுக்கு தேவையான பணம் அனைத்தையும் நானே அனுப்புகிறேன் என்று மாதம் சந்திரன் தன் அம்மாவிற்கு பணம் அனுப்பினார். அவர் இருப்பது சொந்த வீடு என்பதால் வீட்டு வாடகை எதுவும் கிடையாது. இப்படியே வாழ்க்கை அவருக்கு நகர்கிறது. இப்போது ஆர்த்திக்கு வயது 50 ஆகிறது. அவரால் தனிமையில் இருக்க முடியவில்லை. அதனால் அவர் ஒரு ஆண்ட்ராய்டு போனை வாங்கினார். ஆர்த்தி அந்த காலத்திலேயே 10ஆம் வகுப்பு வரை படித்திருந்ததால் அவருக்கு அந்த போனை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அந்த போனை உபயோகப்படுத்திக் கொண்டு அவர் வாழ ஆரம்பித்தார். நாட்கள் இப்படியே போகவும் ஆரம்பித்தது. ஆனாலும் ஆர்த்தியால் அந்த தனிமையை போக்கவே முடியவில்லை. அவர் தனது ஆசையை தீர்த்து கொள்ள சில தவறான படங்களையும் பார்த்து காலத்தை ஓட்டினார். இப்படியே போக ஆர்த்தியின் வீட்டிலேயே பக்கத்தில் ஒரு சிறிய வீடு உள்ளது. அந்த வீட்டிற்கு 20 வயதான கௌதம் என்ற ஒரு பையன் வாடகைக்கு வந்தான். அவனுடைய சொந்த ஊர் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம். அவன் இந்த ஊரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் படிப்பதற்காக சேர்ந்து இருக்கிறான். அவனால் தினமும் அவனுடைய வீட்டிற்கு செல்ல முடியாது என இங்கேயே வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கிறான். அவனுடைய கல்லூரிக்கு இங்கேயே இருந்து தினமும் சென்று வந்தான். அந்த வீட்டில் அவனாகவே தனியாக சமைத்து சாப்பிட ஆரம்பித்தான். இப்படியே போக நாளடைவில் அவனுக்கும் அந்த வீட்டுடைய சொந்தக்காரர் ஆர்த்தியின் பழக்கம் ஏற்பட்டது. ஆர்த்திக்கு 50 வயதாகிறது.
கௌதமுடைய அம்மாவின் வயதே ஆர்த்திக்கும் இருக்கும். ஆர்த்தியும் இவனை புரிந்து கொண்டு, இவன் இந்த வீட்டில் தனிமையில் இருக்கிறான், அவனாக சமைத்து சாப்பிடுகிறான் என்று யோசித்துவிட்டு அவனுக்கு ஆர்த்தி சமையல் செய்யும்போது அவனுக்கும் சமைத்து காலை, மதியம், இரவு என 3 வேளையும் கொடுத்து வந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக இருவரும் பழக ஆரம்பித்தார்கள். கௌதமிற்கு ஆரம்பத்தில் ஆர்த்தியின் மேல் தவறான எண்ணம் எதுவும் தோன்றவில்லை. கௌதம் யதார்த்தமாக ஆர்த்தியின் வீட்டிற்கு வரப்போக இருந்தான். ஆர்த்தியின் வீட்டில் அமர்ந்து டிவி பார்ப்பது, நேரத்தை கழிப்பது என இருந்தான். இப்படியே நாட்கள் போக தனிமையில் இருந்த ஆர்த்தி கௌதமை பார்த்து ஆசைப்பட ஆரம்பித்தாள். அவனுடைய அழகு மற்றும் இளமையை பார்த்து அவனுடன் தவறான உறவில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அதனால் கௌதமுடன் இன்னும் நெருக்கமாக பழக ஆரம்பித்தாள். அவனுக்கு தேவையானதை கேட்டு சமைத்துக் கொடுக்க ஆரம்பித்தாள். வீட்டிலும் இதை கேட்க யாரும் கிடையாது. அதனால் கௌதமிற்கு தேவையானதை செய்து கொடுத்து அவனை சந்தோஷமாக பார்த்து கொண்டாள். இப்படியிருக்க ஒருநாள் ஆர்த்தியும் கௌதமும் ஒன்றாக அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆர்த்தி எழுந்து, நான் குளிக்கப் போறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். குளித்து முடித்து வரும்பொழுது ஆர்த்தி தனது ஆசையை தெரியப்படுத்த தன்னுடைய அறையை ஒழுங்காக சாத்தாமல் கௌதம் அமர்ந்திருக்கும் பொழுது அவனுக்கு முன்பாகவே அவனுக்கு தெரியும்படி தன் ஆடையை மாற்றினாள். இதை பார்த்ததும் அவனுடைய மனதில் தவறான எண்ணம் தோன்றியது. இதை வெளியில் காமித்துக் கொள்ளாமல் அவனும் வீட்டிலிருந்து கிளம்பிவிட்டான். இப்படி வெளியில் சென்ற கௌதம் மனதில் தவறான எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது. நாம் இருப்பது தெரிந்து அவர் வேண்டுமென்றேதான் இந்த மாதிரி செய்துள்ளார். அவருக்கும் நம்மேல் ஆசை இருக்கிறது என்று இவன் புரிந்து கொண்டு தேவையில்லாத கற்பனைகளை தன் மனதில் வளர்க்க ஆரம்பித்தான். அடுத்த நாள் கௌதம் வழக்கம் போல ஆர்த்தியின் வீட்டிற்கு சென்றான். அங்கேயே சாப்பிட்டான். உடனே ஆர்த்தி, இன்று இரவு நீ என்னுடன் இங்கேயே படுத்துக்கொள், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது என்று கூற கௌதமும் சரி என்று அங்கேயே படுக்க சம்மதித்தான். இப்படியே இருக்க இருவரும் ஒரே அறையில் ஒன்றாக படுத்திருந்தனர். இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டு தன் எண்ணங்களை பரிமாறிக் கொண்டிருந்தனர். இப்படியே இருவரும் தவறான உறவை வைத்துக்கொள்ள ஆரம்பித்தனர். இருவருக்கு இடையில் உள்ளது காதல் கிடையாது. இருவருக்கு இடையில் இருந்தது தவறான எண்ணம் மட்டுமே. இப்படியே தனது ஆசையை தீர்த்துக்கொள்ள அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தனர். இப்படியே காலம் ஓடியது. தனது பையனை விட வயது கம்மியான கௌதமை உண்மையாக காதலிக்க ஆரம்பித்தாள். ஆர்த்தி கௌதமிற்கு தேவையான அனைத்தையும் வாங்கிக் கொடுத்தாள். அவன் தினமும் பேருந்தில் போயிட்டு வருவதை பார்த்து அவன் வசதியாக வாழ வேண்டும் என்று 2 லட்சம் கடன் வாங்கி அவனுக்கு ஒரு இருசக்கர வாகனத்தை வாங்கிக் கொடுத்தாள். அதுமட்டுமில்லாமல் அவனுக்கு தேவையான துணிகள், கடிகாரம் மற்றும் விதவிதமான செருப்புகள் அனைத்தையும் வாங்கிக் கொடுத்தாள். அதே சமயத்தில் கல்லூரியில் கௌதமுடன் ஒன்றாக படிக்கும் ஒரு மாணவியை அவன் காதலித்து வந்தான். அவளும் இவனை காதலித்தாள். ஒரு பக்கம் அவளை காதலித்துக் கொண்டிருக்க மற்றொரு பக்கம் 50 வயதான ஆர்த்தியின் தவறான தொடர்பில் இருந்து வந்தான். ஆனால் ஆர்த்தி அப்படியில்லாமல் கௌதமின் மேல் அளவுக்கு அதிகமான பாசத்தை காட்ட ஆரம்பித்தாள். இவன்தான் இனிமேல் நமக்கு எல்லாமே என்ற நினைப்பு அவருக்கு தோன்றியது. நாட்கள் போக போக ஆர்த்தி கௌதம் இருக்கும் தவறான உறவு அவர் இருக்கும் அந்த தெரு முழுக்க தெரிய ஆரம்பித்தது. தெருவில் இருக்கும் அனைவரும் ஆர்த்தியை மிகவும் அசிங்கமாக பார்க்கவும் பேசவும் ஆரம்பித்தார்கள். சந்திரனின் நண்பன் ஒருவன் அந்த தெருவில்தான் இருந்தான். அவன் சந்திரனுக்கு கால் செய்து, உன்னுடைய அம்மா உங்கள் வீட்டில் வாடகைக்கு ஒரு 20 வயது பையனை வைத்துள்ளார். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வெளியே போவது வருவது என இருக்கிறார்கள். அவர்களுக்கு இடையில் ஏதோ ஒன்று இருக்கிறது. 2 பேரும் மிகவும் நெருங்கி பழகிக் கொண்டிருக்கிறார்கள். இது வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு மிகவும் தப்பாக இருக்கிறது என்று சந்திரனிடம் அனைத்தையும் சொன்னான். இதை கேட்டவுடன் சந்திரன் உடனே கிளம்பி தன்னுடைய அம்மாவிடம் சொல்லாமல் அந்த வீட்டிற்கு வந்தான். அப்படி அவன் வீட்டிற்குள் வரும்பொழுது ஆர்த்தியும் கௌதமும் நெருக்கமாக அமர்ந்து கொண்டு பேசி சிரித்து டிவியை பார்த்து கொண்டிருந்தனர். இதை பார்த்தவுடன் சந்திரன் ஆடிப்போனான். இந்த வயதில் இந்த பையனுடன் தன் அம்மா என்ன செய்கிறார் என்று அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. உடனே சந்திரன் கௌதமை வெளியே போகச் சொல்லிவிட்டு தன்னுடைய அம்மாவிடம், உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த தெரு முழுக்க உன்னை தவறாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். இனிமேல் நீ இங்கு தனியா இருக்க வேண்டாம். உடனே கிளம்பி என்னுடன் வந்துவிடு என்று தன்னுடைய அம்மாவை தன்னுடன் அழைத்து செல்ல கூப்பிட்டான். ஆனால் ஆர்த்தி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை.
ஆர்த்தி தன் மகனிடம், இங்க பாரு சந்திரா, இந்த வாழ்க்கைதான் எனக்கு பிடித்திருக்கிறது. என்ன இங்கேயே விட்டுடு, நான் வரமாட்டேன் என்று வெளிப்படையாக கூறினார். உடனே சந்திரன் தன்னுடைய அம்மாவை பார்த்து, இப்போ நீ மட்டும் என்னுடன் வரவில்லை என்றால் இனிமேல் மாதாமாதம் அனுப்பும் பணத்தை உனக்கு அனுப்ப மாட்டேன் என்று கூறினான். ஆனால் ஆர்த்தி, எனக்கு நீ பணம் அனுப்பவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் இங்கேயே தான் இருக்கப் போகிறேன் என்று ஒரே முடிவாக கூறினாள். உடனே சந்திரனும் எவ்வளவோ சொல்லியும் கேட்காததால் அங்கிருந்து அவன் கிளம்பிவிட்டான். உடனே தன் தங்கை காவியாவிடம் கால் செய்து, நீ அம்மாவை தன்னுடன் அழைத்து வைத்துக்கொள் என்று கூறினான். காவியாவும் கால் செய்து கூப்பிட ஆர்த்தியின் மனசு மாறவே இல்லை. சந்திரனும் காவியாவும் எவ்வளவோ சொல்லியும் வரவில்லை என்பதால் அவருடைய போக்கிலேயே ஆர்த்தியை விட்டுவிட்டார்கள். இப்படியே போக மீண்டும் கௌதமுடன் எந்தவித இடையூறும் இல்லாமல் உறவு வைத்துக்கொண்டு இருந்தாள். இப்படி நாட்கள் போக ஆர்த்தி தனது 51 வயதில் ஒரு கருவை வயிற்றில் சுமக்கிறார். கௌதம் உடைய வாரிசு ஆர்த்தியின் வயிற்றில் வளர ஆரம்பிக்கிறது. உடனே ஆர்த்தி கௌதமை கூப்பிட்டு, என் வயிற்றில் உன் கரு வளர ஆரம்பித்து விட்டது. நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீயும் என்னை திருமணம் செய்துகொள் என்று கூறினாள். இதை கேட்ட கௌதம் ஆடிப்போனான். தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ளவும் பணத்துக்காகவும் மட்டுமே கௌதம் ஆர்த்தியை பயன்படுத்திக் கொண்டான். இப்பொழுது 51 வயதான ஆர்த்தியை திருமணம் செய்து கொள்ள சொன்னவுடன் கௌதம் ஆடிப்போனான். என்னால உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. என்னுடைய வயது 20 தான் ஆகிறது. உன்னை திருமணம் செய்து கொண்டால் என் வாழ்க்கையே நாசமாகிவிடும் என்று கூறினான். இதை கேட்ட ஆர்த்தி, அதெல்லாம் முடியாது. நீ என்னை திருமணம் செய்து ஆக வேண்டும் என்று அழுத்தமாக கூறினாள். ஆர்த்தி திருமணத்திற்காக ஏற்பாடு அனைத்தையும் செய்தார். பட்டுப்புடவை, வேஷ்டி என திருமணத்திற்கு வேண்டிய அனைத்து வேலையும் செய்ய ஆரம்பித்தாள். உடனே கௌதம் யோசித்து பார்த்துவிட்டு, இங்கு நாம் இருந்தால் இந்த கிழவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டியிருக்கும். நம் வாழ்க்கை நாசமாகிவிடும் என்று பயந்து அந்த ஊரை விட்டு ஓடிவிட்டான். உடனே ஆர்த்தி கௌதமிற்கு மீண்டும் மீண்டும் கால் செய்து கொண்டே இருந்தாள். ஆனால் அவனுக்கு கால் போகவில்லை. இப்படியே ஒரு வாரம் போக கௌதமை தொடர்பு கொள்ள எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியவில்லை. இறுதியாக ஆர்த்தி காவல் நிலையத்திற்கு சென்று ஆர்த்தியின் போனில் சில போட்டோ மற்றும் வீடியோ எல்லாவற்றையும் காவலரிடம் காண்பித்தாள். கௌதம் என்ற 20 வயது பையன் என் வீட்டில் தங்கியிருந்தான். அவன் திருமணம் செய்து கொள்கிறேன் என ஆசையை காண்பித்து என்னுடன் தனித்தனிமையில் இருந்தான். அவன் என்னையும் என் பணத்தையும் உபயோகப்படுத்திவிட்டு திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று ஓடிவிட்டான். ஒரு வாரம் ஆகிவிட்டது. எங்கே சென்றான், எங்கே இருக்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். கௌதமை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இதற்கு நீங்கள்தான் அவனை எனக்கு கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று அவன் மீது வழக்கு கொடுத்தாள். இதை கேட்ட காவலர் புதுவிதமான வழக்காக இருந்ததால் அதில் ஆர்வம் கொண்டார். ஏனென்றால் ஆர்த்தியின் வயது 51, கௌதமின் வயது 20 இருந்தாலும் அந்த வழக்குக்காக அவனை தேட ஆரம்பித்தார்கள். இப்படியே போக 2 வாரம் கழித்து அவனை தேடிக் கண்டுபிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தார்கள். ஆர்த்தியையும் கூப்பிட்டு பேச ஆரம்பித்தார்கள். உடனே கௌதம் ஆர்த்தியை பார்த்து, நீ எனக்கு எவ்வளவு பணம் செலவு செய்தாயோ அவ்வளவையும் நான் சம்பாதித்து திரும்ப கொடுத்து விடுகிறேன். ஆனால் இப்பொழுது என்னால் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஏனென்றால் உனக்கு வயது 51, எனக்கு வயது 20 மட்டும்தான். உன்னை நான் திருமணம் செய்து கொண்டால் என் வாழ்க்கையே நாசமாகிவிடும். இந்த சமுதாயம் என்னை அசிங்கமாக பார்க்கும், கேவலமாக பேசும். என்னால் முடியாது. இந்த கருவை நீ கலைத்து விடு என்று ஆர்த்தியிடம் பேசி பார்த்தான். ஆனால் ஆர்த்தி இதற்கெல்லாம் சம்மதிக்கவே இல்லை. எனக்கு நீதான் வேண்டும், உன்னைத்தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அழுத்தமாக கூறினாள். இப்படியே போக கௌதமுடைய அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் இது தெரிய வந்தது. இருவரும் போய் ஆர்த்தியிடம் பேச ஆரம்பித்தார்கள். நீங்கள் வயதில் பெரிய ஆள். அவன் தெரியாமல் தவறு செய்துவிட்டான். இந்த வயதில் உள்ள உங்களை திருமணம் செய்து கொண்டால் அவனுடைய வாழ்க்கையே நாசமாகிவிடும். கொஞ்சம் கருணை காட்டுங்கள், அவனை விட்டுவிடுங்கள் என்று அவர்களும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார்கள். ஆனால் அதை எதையுமே செய்யாமல் ஆர்த்தி காதில் கேட்காமல், நான் அவனை திருமணம் செய்து ஆக வேண்டும் என்று கூறினாள். முடிவாக வேறு வழி இல்லாமல் காவலரின் முன்னால் கௌதம் ஆர்த்தியின் கழுத்தில் தாலியை கட்டினான். ஆர்த்தி கடைசியில் 20 வயதான கௌதமின் வீட்டிற்கு மருமகளாய் சென்றாள்.
அந்த வீட்டில் கௌதமின் மனைவியாக வாழ ஆரம்பித்தாள். இங்கே இருந்து கௌதமின் சொந்தங்கள், கௌதமின் நண்பர்கள் மற்றும் கௌதமின் அம்மா அப்பா போன்ற அனைவரையும் மிக கேவலமாகவும் தரக்குறைவாகவும் பேச ஆர்த்தி ஆரம்பித்தாள். அவர்கள் ஆர்த்தி கண்முன் போகும் போதும் வரும்போதும் அவர்களை தவறாக பேச ஆரம்பித்தாள். ஒரு கட்டத்தில் அவர்களால் தாங்க முடியவில்லை. கௌதம் மற்றும் அவருடைய அம்மா அப்பா ஆகியோர் ஆர்த்தியிடம் கெஞ்ச ஆரம்பித்தார்கள். தயவு செய்து எங்களை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறோம். தயவு செய்து எங்களை விட்டு சென்று விடுங்கள் என்று கட்டாயப்படுத்தினார்கள். ஆனால் ஆர்த்தி இதை எதையுமே கேட்கவில்லை. நாளுக்கு நாள் அவர்களும் ஆர்த்தியை கட்டாயப்படுத்தினார்கள். இதை தாங்க முடியாத ஆர்த்தி மீண்டும் காவல் நிலையத்திற்குச் சென்று, கௌதம் வீட்டில் அனைவரும் என்னை வரதட்சணை கேட்டு கொடுமை செய்கிறார்கள் என்று அனைவரின் மீதும் வழக்கு போட்டாள். இதை கேட்ட காவலர்களும் வரதட்சணை கொடுமை என்று கௌதம் மற்றும் அவனுடைய அப்பா அம்மா என 3 பேரையும் கைது செய்தார்கள். பின்னர் காவலரின் விசாரணையில் ஆர்த்தி கொடுத்த அனைத்தும் பொய்யான வழக்கு என்று தெரியவந்தது. அதனால் கௌதம் மற்றும் அவர் வீட்டில் உள்ளவர்களை விடுவித்தார்கள். இப்படியே போக ஆர்த்தி, கௌதம், ஷா அவருடைய அம்மா அப்பா என 4 பேரும் ஒரே வீட்டில் தங்கியிருந்தனர். காலங்கள் போக போக கௌதம் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானான். சொந்தங்கள் அனைவரும் கௌதமை கேவலமாக பேச ஆரம்பித்தனர். அதையெல்லாம் இவன் கேட்க முடியாமல் ஒரு கட்டத்தில் தன் உயிரை விட முடிவு செய்தான். ஏனென்றால் இவன் காதலித்த பொண்ணு கூட இந்த விஷயம் தெரிந்து வேறொரு பையனை திருமணம் செய்து கொண்டாள். காதலும் போனது, ஊரிலும் கௌரவம் மரியாதை எல்லாம் போனது, தன்னுடைய வாழ்க்கையும் போனது. ஆர்த்தி இருக்கும் வரை நம்மால் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியாது, நம் வாழ்க்கையே நாசமாய் போய்விட்டது என்று தன் வாழ்க்கையை வெறுத்தான். தன் உயிரை விடுவதற்கு முன் தன்னுடைய போனை எடுத்து அதில் வீடியோவை பதிவு செய்து, ஆர்த்தி அவருடைய ஆசைக்காக என்னை பயன்படுத்தினார். நானும் அந்த வயதில் என்னுடைய ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் ஒன்றாக இருந்துவிட்டேன். அவர் வாங்கிக் கொடுத்த அனைத்தையும் நான் வாங்கிக் கொண்டேன். அது என்னுடைய தவறுதான். ஆனால் அதிலிருந்து நான் வெளியே வரலாம் என்று நினைக்கும் போது அவர் என்னை விடாமல் பிடித்து கொண்டார். என்னை இப்போ மன அழுத்தத்திற்கு ஆளாக்கிவிட்டார். என்னால் இனிமேல் வாழ முடியாது. என் வாழ்க்கையே நாசமாகிவிட்டது. இது அனைத்திற்கும் ஆர்த்திதான் காரணம் என்று அந்த வீடியோவில் தெளிவாக பதிவு செய்துவிட்டு எலிமருந்தை குடித்து தற்கொலை செய்ய முயன்றான். உடனே கௌதமுடைய அம்மாவும் அப்பாவும் அவனை பார்த்து பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு உள்ள மருத்துவர் கௌதமை கவனித்து பார்த்துவிட்டு, கௌதம் ஏற்கனவே இறந்துவிட்டார் என்று கூறினார். கௌதமுடைய அப்பா அவனுடைய பேண்டிலிருந்து அந்த போனை எடுத்து அந்த வீடியோவை பார்த்தார். பார்த்துவிட்டு அதை காவலரிடமும் காண்பித்தார். என் மகன் தற்கொலை செய்ய காரணம் அந்த ஆர்த்திதான் என்று கூறி அவர் ஆர்த்தியின் மீது வழக்கு தொடர்ந்தார். அந்த போனை வாங்கிய காவலரும் அதை ஆதாரமாக வைத்து ஆர்த்தியின் மீது வழக்கு போட்டு அவளை சிறைக்கு அனுப்பினார்கள். ஆனால் ஆர்த்தி, என் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கிறது, அதை நான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி அதை காரணமாக காட்டி கோர்ட்டில் ஜாமீன் பெற்றாள். வெளியே சென்றவுடன் அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை பார்த்து கொண்டே தான் மேல் உள்ள வழக்கையும் எதிர்கொண்டாள். இதில் முக்கியமான குற்றவாளியே ஆர்த்திதான். அவள்தான் அந்த பையனை முதலில் தன் வலையில் விழ வைத்தாள். அவனும் தன் உணர்ச்சியை கட்டுப்படுத்தாமல் அவளுடன தனிமையில் இருந்தான். அவன் தன் உணர்ச்சியை கட்டுப்படுத்தியிருந்தால் அவன் நினைத்த வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கலாம். ஆனால் கௌதம் தன்னுடைய ஆசையை அடக்க முடியாமல் 51 வயதான பெண்ணுடன் தவறு செய்தான். அதுதான் அவன் செய்த தவறு. இத்துடன் இந்த கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.